ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நானும் நல்லா இருக்கிறேங்க. நீங்களும் நல்லா இருக்கிறீங்கன்னு நம்புகிறேங்க. நம்ம குட்டி பாப்பாவுக்கு இன்றைக்கி கிரேப்ஸ் ஊட்டுறேங்க. எப்படி சாப்பிட்றான்னு பாருங்கள். சாப்பிடும்போது பெரிய பாப்பாவோட சவுண்டு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ருசிச்சு சாப்பிட்றாங்க. ஆனால் அவளுக்கு கொடுத்துட்ருக்க சின்ன பாப்பா என்னோடய கையை பிடிங்கி அவங்க வாயில் வச்சு சாப்பிட்றோம்மாமா. பிடுங்கிட்டாங்களா? இனி அடுத்து இவங்க ரொட்டீன். இவங்க என்னோடய கையை பிடுங்குறாங்களா, நீயா கொடுக்கணும். சரி, ஏன் கையை பிடுங்குறீங்க, நானே எடுத்து கொடுத்துட்டேங்க. நல்லா சாப்பிட்றாங்க. எப்படியாவது இந்த ஒரியாட்டம் மட்டும் இருக்காதுங்க. எந்த பொருள் யார் வச்சுருந்தாலும் ஆப்போசிட்டில் இருக்கிறாள் பிடுங்கியே தருவாங்க. அடித்தாலும் பிடுங்கிடுறதுங்க. அடிச்சுன்னு அவங்களுக்கு தெரியறதில்ல, பட் அதை கையில் தட்டி வாங்கிடுறது. சின்ன பாப்பாவுக்கு இது ரொம்ப பிடிச்சிருச்சுங்க. ரொம்ப சந்தோஷம். கைதட்டி சிரிச்சுட்டே இருந்தாங்க ஃபஸ்ட் டைம் கொடுக்கும்போது. இப்பவும் பாருங்கள், அதே தான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நான் கொடுக்கும்போது அதே தான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. கைதட்டி சிரிச்சுட்டே இருக்கிறாங்க. அவங்களுக்கு கொடுக்க வேண்டாமாம்மா, கொடுங்கறதுக்கு வராங்க. கைதட்டி சாப்பிட்றாங்களா? 2 பேரும் ஏதாவது ஒன்று ஓடி ஆடிட்டு தான் இருப்பாங்க. சொன்னால் புரிஞ்சுக்கிற வயசா, இல்லை ஏதாவது பண்ணக்கூடாதுன்னு தெரிகிற வயசா? அது இல்லையாச்சுன்னு அதனால் ஓடிக்கிட்டே இருப்பேன். சரி, நம்ம கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கலாம் அப்படின்னு பார்த்துக்கிறது தாங்க. குட்டி பாப்பாவுக்கு விளையாட்டாயிடுச்சு. அந்த பக்கம் போயிட்டாங்க அவங்க. இவங்களுக்கே கொடுக்குறதுனால அவங்க அந்த பக்கம் போயிட்டாங்க. இவங்க சாப்பிடும்போது ஒரே சவுண்டு பாருங்க. இதெல்லாம் யார் சொல்லி கொடுத்தாங்கன்னு எனக்கு இது இல்லைங்க. அவ்வளோ உறிஞ்சு சாப்பிட்றேன்னு. பெரிய பாப்பா நல்லா கடிச்சு அந்த மாதிரி சாப்பிடுவாங்க. சின்ன பாப்பா அந்த மாதிரி கடிக்கவே மாட்டாங்க. அப்படியே டபக்குன்னு முழுங்கிடுவா. அதனால மேக்ஸிமம் அளவுக்கு தொண்டையில் சிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்ட்டு நானே கையில் பசைஞ்சு லைட்டாக அமுத்தி கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். பெரிய பாப்பா நல்லா கடிச்சு சாப்பிடுவாங்க. அதாவது அவங்களுக்கு மேக்ஸிமம் தொண்டையில் சிக்காது. ஆனால் சின்ன பாப்பா அப்படி இல்லை, எதை கொடுத்தா டபக்குன்னு முழுங்கிடுறது. அப்போ என்ன, அவங்க தொண்டையில் சிக்குமில்ல, ஏதாவது லைட்டாக மென்னாவது சாப்பிட்டா தான் அது மாதிரி தொண்டையில் போய் சிக்காது. ஆனால் அவங்க எதை கொடுத்தாலும் அப்படியே டபக்குன்னு முழுங்கிடுவாங்க. ஒரு பின்னாடி திரும்பி உட்காந்துட்டாங்க. எனக்கு கொடுக்கலிங்கிற மாதிரி கோச்சிட்டு உட்காந்த மாதிரி உட்காந்துட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு கொடுத்துட்டு தான் இருந்தாங்க. சரி, அவங்க விளையாடுறாங்கன்ட்டு சரி உங்களுக்கு இந்த ஒரு பீஸ் கொடுத்துட்டு அப்புறம் திரும்பிக்கலாம் அப்படின்னு. உட்காந்துக்கிற சைஸ் வருங்க. ரொம்ப சேட்டை குட்டிங்க. ஆனால் இவங்க 2 பேரும் இருக்கிறனால டைம் நல்லா பாஸ் ஆகுங்க. பட் ஒரே ஆள் பார்த்துக்கிறதுனால கொஞ்சம் டயர்டும் ஆயிரும். காலையிலேருந்து பார்த்துக்குவேன் நல்லா. இந்த ஈவினிங் டைம் ஆகும்போது கொஞ்சம் ரொம்ப டயர்டாயிடும். மறுபடியும் ரொட்டீன் நம்ம நைட்டும் பார்க்கணுங்களா, அதனால கொஞ்சம் டயர்டாயிடும். பாருங்க, எனக்கும் கொடுன்னு கை தட்டிட்டு கேட்குறாங்க அப்படிங்கிறவங்க. நீங்கள் கையை என் கையிலேருந்து வாங்குறதுக்கு ட்ரை பண்ணாங்க. ஆனால் வாங்கி அவங்க இன்னொன்று முழுங்கிடுவாங்க. அதனால் தொண்டையில் சிக்கிடும். அதனால் நானே கொடுத்துட்டேன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துக்கலாம் அப்படின்னு. ஒரே சந்தோஷம். இதுதான் ஃபஸ்ட் டைம் கொடுக்குறேன்னா இந்த கிரேப்ஸு கொஞ்ச நாள் கொடுக்கல. ஏன்னா சளியே ஏதாவது பிடிச்சிப்போம் அப்படிங்கிறனால நான் எதுவுமே கொடுக்கல. கிரேப்ஸ் எல்லாம் சுத்தமாக கொடுக்கவே இல்லை. இந்த டைம் நான் சாப்பிட்டு பார்த்தேன், கொஞ்சம் புளிப்பு இல்லாமல் வந்துச்சு. சரின்னு சொல்லி வாங்கிட்டு வந்தேன். நல்லா தான் சாப்பிட்றாங்க. இது ஒரு விளையாட்டுங்க. எப்படி ஒரு விளையாட்டு கண்டுபிடிச்சி வச்சுருக்குறாங்க. வீரமண்டி ஓட்டு உட்காந்துட்டு டபக்குன்னு தூக்கி அடிச்சிட்டா. இவங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருச்சு. குடுன்னு கேட்குறதுக்கு இப்படி பண்ணுறாங்க. சாப்பிடும்போது பர்ருன்னு நல்லா உறிஞ்சு சாப்பிட்றாங்க. எப்படியோ ஒரு வழியாக நல்லா சாப்பிட்டு நல்லா வந்தால் சரி, என்ன இல்லாமல் அப்படின்னு ஏதாவது ஒன்று பண்ணி கொடுத்துட வேண்டியது. பாருங்க, நான் இங்கே ஊட்டிகிட்டு இருக்கிறேன். மேடம் தனியாக நின்றுட்டு இருக்கிறது பாருங்க. இதுதான் ஃபஸ்ட் டைம் இப்படி நிற்கிறாங்க. எப்படியும் ஒரு 2 செகண்ட் நின்றுருப்பாங்க. ஆனால் உட்காந்துட்டாங்க. இன்னும் இவங்க நிற்கலைங்க. இவங்க கொஞ்சம் லேட் ஆகும். ஏதாவது ஒரு விஷயத்தில் 2 பேருமே ஒரு 15 days 10 days முன்ன பின்னே இருப்பாங்க. ஃபஸ்ட்டு இந்த பாப்பா தான் குப்புற விழுந்துட்டாங்க, பெரிய பாப்பா. ஆனால் 2வது சின்ன பாப்பா ரொம்ப நாள் கழிச்சு தான் விழுந்தாங்க. அது மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தில் மாறி இருக்கும்.